வானொலி நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் தமிழரசி. ஒரு புதிய ஆண்டு பிறக்கும் பொழுது நம் வாழ்வில் புதிய அத்தியாயம் பிறக்காத என்ற எதிர்பார்ப்பு நம் அனைவருக்குமே இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவும் இந்த பராபவ வருடத்தின் துல்லியமான பலன்களை நமக்கு வழங்க இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சுவாமி சித்தநாதன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். நேயர்களே, இப்பொழுது நாம் பார்க்க போகும் ராசி நவ கிரகங்களின் இளவரசன் மற்றும் புத்திகாரனாக புதன் பகவான் ஆதிக்கம் செலுத்தும் மிதுன ராசி. ஐயா, மிதுன ராசிக்காரர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாக மிதுன ராசி நேயர்களே, அனைவருக்கும் பராபவ வருடம். இந்த வருடம் உங்களுக்கு இறைவன் அருளால் அனைத்து செல்வங்கள், புகழ், அனைத்து யோகங்களும் பாகியங்களும் பெற வாழ்த்துகிறோம். ஸோ புதன் பகவான் அதிபதியை கொண்ட புதன் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஒரு கோடீஸ்வர யோகம்னே நான் சொல்லுவேங்க. ஏன்னா இந்த பராபவ வருடம் ஆரம்பித்த பிறகு வருகின்ற குரு பெயர்ச்சி, அதாவது ஜூன் மாதம் குரு பெயர்ச்சி அவங்க ராசியிலிருந்து, அதாவது இப்போ இவ்வளவு நாளா குரு பகவான் அவங்க ராசியில தான் இருக்காரு. ஜூன் மாதம் அவங்களுக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெறாருங்க. ஏன்னா கர்மசனியா 10ஆம் இடத்துல சனி பகவான் ஆல்ரெடி இருக்காரு. அதனால கோடீஸ்வர யோகம், ராஜயோகம் பெறும் ராசிகளில் மிதுன ராசியும் இவங்க இருப்பாங்க. ஏன்னா 2ஆம் இடம் என்றது என்னன்னா தனஸ்தானங்க, பணம் வரவு இடம். அந்த இடத்துல குரு உச்சம் பெறாரு. அதனால கவலையே படாதீங்க, இந்த வருஷம் நீங்க தாங்க டாப். மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம், வாரிசு யோகம்லாம் கைகூடி வருங்களா? நீண்ட நாளா திருமணம் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்க 90s கிட்ஸ்க்குலாம் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? ஆமாங்க, முக்கியமா அந்த 90s கிட் சொன்னோன்னு எனக்கும் வருது. ஏன்னா ரொம்ப நாளா மிதுன ராசிக்கு நிறைய பேருக்கு அந்த திருமண தடைகள், பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு பாத்தீங்களா? அவங்களுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்னன்னா அது எப்படி வருதுன்னு சொல்றேன் பாருங்க. ஏன்னா குரு பகவான் மிதுன ராசிக்கு 7ஆம் இடம், சரிங்களா? 7ஆம் இடம் என்றதுதான் அவங்களோட அவங்களுக்கு அவங்க துணைவியார கொடுக்கிற இடம். அவர் 12 வருடங்களுக்கு பிறகு அவங்களுக்கு 7ஆம் இடம் தான் அவங்க துணைவி, அதாவது கணவன் ஒரு ஆணா இருந்தா பெண்ணை கொடுக்கிற இடம், பெண்ணா இருந்தா ஆணை கொடுக்கிற இடம். சோ அவங்களோட 7ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 2ஆம் இடத்துல, அதாவது குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் பெறாரு. அதனால குடும்பம் அவங்களுக்கு இந்த வருஷம் அமைஞ்சிரும். திருமண தடைகள் நீங்கும். யாரெல்லாம் 90s கிட்ல இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாண தடைகள்லாம் நீங்கி திருமண வாழ்க்கைகள் போறதுக்கான அமைப்பு இருக்கு. முக்கியமா காதல் கல்யாணம் நடக்குங்க. இந்த வருஷம் யாரெல்லாம் மிதுன ராசிகள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ தைரியமா அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுங்க. உங்களுக்கு லவ் பண்ணிருந்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தோட உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும். இல்ல நான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்குங்க, பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா பொருத்தம்லாம் நல்லா அமையும். உங்களுக்கு இந்த வருஷம் திருமண பாக்கியம், அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் கன்ஃபார்மா. நீங்க இன்னொன்னு சொல்லிடுறேன் பாருங்க, வீடு வாங்குற பாக்கியம், எல்லா அமைப்பும் இருக்குங்க இந்த வருஷம். வெளிநாடு பயணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருப்பாங்க இல்லைங்களா? நீண்ட நாளா தடையா இருக்கும். வெளிநாட்டுல போய் வேலைக்கு போகலாம், இல்ல ஒரு பிசினஸ் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணலாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு. அது ரொம்ப நாளா ஒரு விசா எல்லாம் கிடைக்காம இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தீருமா இந்த வருஷம்? கண்டிப்பாங்க. ஏன்னா மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா அவங்க 5ஆம் பார்வையா குரு இந்த வருடம் பிறந்த பிறகு குரு பெயர்ச்சி வரதுனால நான் சொல்றேங்க. ஏன்னா குரு 5ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பார்க்கும்போது, 6ஆம் இடம்ன்றது அந்த வேலை தொழில் கொடுக்குற இடம். ஸோ அதனால யாரெல்லாம் முயற்சி பண்றாங்க, வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும், வெளிநாட்டுல போய் படிக்கணும், வெளி மாநிலம் இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கு. ஸோ 2ஆம் இடம் வலுக்கிறதுனால ஸோ அது விஷயமா, வேலை விஷயமா அவங்க வெளியே போயிட்டு பொருளாதார வசதி, தனவரவு, கல்யாண வாழ்க்கை எல்லா அமைப்பும் இருக்கும். முக்கியமா மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளிநாடு போற அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ மொத்தமா இந்த வருஷத்துல மிதுன ராசிக்கு திருமண வாழ்க்கை, கல்யாணம் ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லாதீங்க. திருமண வாழ்க்கை, கல்யாணம், வீடு கட்டுறது அமைப்பு, தொழில் நல்லா மேம்பாடும். இந்த வருஷம் அவங்க ஒரு அந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க. ராஜயோகம் பெறக்கூடிய ராசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சிறப்பா இருக்க போகுது. முக்கியமா திருமண தடை, தொழில் தடை எல்லாமே மேம்படும். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. குருவின் பார்வையில் சனி இருக்கிறதுனால டாப் நம்பர் 1 ராசியில இவங்களும் இருப்பாங்க. மிதுன ராசிக்காரர்கள் என்னென்ன கோவிலுக்கு போகலாம்? எந்த சாமியை வழிபாடு பண்ணலாம்? மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருஷம் நீங்க கோவில் பரிகாரம் இல்ல, கோவிலுக்கு போனோம்னா நீங்க சிவன் வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா ஏன்னா உங்க ராசியில தான் திருவாதிரை நட்சத்திரம் முழுவ பெறுது. அது சிவனோட நட்சத்திரம். ஸோ சிவனின் அருளால் உங்களுக்கு அனைத்து பாகியங்கள், செல்வங்கள், யோகங்கள் பெற்று இந்த வருடம் நீங்க அதாவது இந்த அதிக பொருளாதார வளர்ச்சி, செல்வம், செழிப்பு, சக்சஸ், குடும்ப வாழ்க்கை, திருமண பாக்கியம், வேலையில
முன்னேற்றம், எல்லா சகல வசதிகளும் சௌபாகியங்களும் பெற்று சிறப்போட இருப்பீர்கள். இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். நேர்களே, ஐயா சொன்னது போல உங்கள் புத்திசாலித்தனத்தோடு முறையான திட்டங்களை சேர்த்து கொண்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள்.